இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயம். ஆனா எல்லாராலையும் இதை புரிஞ்சுக்க முடியாத விஷயம். எல்லாரும் குறை சொல்ற ஒரு விஷயம். வாரன் பஃபெட்டை தன்னோட வாழ்நாள் கடைசி வரையும் இன்ஸ்பயர் பண்ண விஷயம் அவரோட ஃப்ரெண்ட் சார்லி மங்கர் அவரோட புவர் சார்லிஸ் ஆல்மனாக் அப்படின்ற புத்தகத்தில் வந்து ஒரு எஸ்ஏ ஒன்று எழுதியிருப்பாரு. அந்த எஸ்ஏவோட டைட்டில் த சைக்காலஜி ஆஃப் ஹியூமன் மிஸ்ஜட்மெண்ட் அப்படின்ற எஸ்ஏ. அதை பேஸ் பண்ணி அதில் அவர் சொல்லியிருந்த விஷயம் நம்மளோட லைஃப்க்கு எவ்வளோ முக்கியம், நம்ம ஏன் அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்றத பற்றி நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் சரவணகுமார். நான் இந்த சேனலில் பர்சனல் growth, ஃபினான்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ஹியூமன் பிஹேவியர் எவ்வளோ முக்கியன்றதை பற்றி பேசுவேன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. சார், அப்படி சார்லி மங்கர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேண்டியன் ஃபேர்னஸ் டெண்டன்சி அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். நம்ம சூப்பர் ஸ்டார் சொன்னார்ல, சிஸ்டமே சரியில்லை அப்படின்ற மாதிரி தான் அதோட நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ எல்லாத்துக்கும் நியாயமான முறையில் ஒரு ரூல் இருக்கவே முடியாது. அப்படி ஒரு ரூல் இருந்துச்சுன்னா அது சமூகத்துக்கு எப்பவும் கெடுதலை தான் உண்டாக்கும். ஒட்டுமொத்தமாக சொல்லணும்னா எல்லாருக்கும் ஃபேவராக ஒரு ரூலை ஒரு கவர்மெண்ட்டோ இல்லை ஒரு அரசனோ ஒரு தலைவனோ உருவாக்கவே முடியாது. இப்பவும் அதில் நிறைய குறைகள் இருந்தபடியே தான் இருக்கும். சிலருக்கு பொருந்தும், சிலருக்கு பொருந்தாது. நம்ம எல்லாருக்கும் ஃபேராக இருக்கணும், ஃபேராக நடந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். அப்படி உண்மையாகவே உலகம் அப்படி தான் இயங்குதான்? எல்லாருக்கும் சமமாக தான் இருக்கா? எல்லா விதியும் எல்லாருக்கும் பொருந்துற மாதிரி தான் இருக்கா? இல்லை. உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். நேவியில் ஒரு நம்ம கப்பற்படையில் இருக்குல்ல, அதில் வந்து கப்பற்படைன்னா நீங்கள் உடனே கவர்மெண்ட் நினச்சிடாதீங்க. இந்த செயிலிங் ஆகிற கப்பல்லாம் இருக்குல்ல, அதில் வந்து அதோட கேப்டன் முழுக்க அந்த கப்பலுக்கு பொறுப்பு. எங்கேயாவது அந்த கப்பல் தரதட்டிருச்சுன்னா அந்த கேப்டனை கண்டிப்பாக வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. ஒன்று ஜெயிலாக இருக்கும், இல்லை அதுக்கப்புறம் அவன் செயலே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரியான ரூலாக இருக்கும். அது அவனோட தப்பாக இருந்தாலும் சரி, அவனோட தப்பே இல்லாட்டியும் சரி. அவனோட தப்பாக இருந்து பனிஷ் பண்ணால் அது ஓகே, அது ஒரு ஃபேர். அவனோட தப்பே இல்லாமல் அவனை பனிஷ் பண்ணுறது இங்கே வந்து அன்ஃபேர். பட் ஆனால் இப்படி ஒரு ரூல் இருக்கிறதுனால தான் இருக்கிற எல்லா கேப்டனும் 100% தன்னோட ஒட்டுமொத்த ஃபோக்கஸோடையும் அந்த ஷிப்பை ஷேல் பண்ணுவாங்க. அதான் வந்து ஒட்டுமொத்தமாக எல்லாருக்கும் நல்லது. ஸோ ஒரு ரூல் அந்த கேப்டனுக்கு அன்ஃபேராகவே இருந்தாலும் எல்லாருக்கும் தெரியும். அதனால் அவங்க அவேர்னஸோடு இருக்காங்க. நிறைய ஆக்சிடென்ட்ஸை தவிர்க்கிறாங்க. அதனால் அந்த ரூல் ஃபேர். இப்போ உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான ஒரு விஷயத்த த மாக்கியவெல்லி அவரோட த பிரின்ஸ்ன்ற புத்தகத்தில் கூட எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். அந்த புத்தகம் பெரும்பாலானவங்க ஏதோ ஒரு கெட்டதை பற்றி பேசுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த புத்தகம் ஹார்வர்ட் பிஸ்னஸ் ஸ்கூலில் கூட எக்கனாமிக் கிளாஸில் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அதை பயன்படுத்திட்டு இருக்காங்க. அவர் சொல்லியிருப்பாரு, ஒரு சொசைட்டி ஸ்டேபிளாக இருக்கணும்னா சில அன்ஃபேரான டிசிஷன்ஸ் எடுத்து தான் ஆகணும் அப்படின்றத வந்து அவர் சொல்லியிருப்பாரு. அதுக்கு அவர் சொல்கிற பேர் லா ஆஃப் ஹையர் குட். அதே தான் அங்கே கேண்டியன் ஃபேர்னஸ் டெண்டன்சி, இங்கே லா ஆஃப் ஹையர் குட். அவ்வளோதான் வித்தியாசம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் அவர் சொல்லியிருப்பார். இப்போ நீங்கள் ஒரு அறுவை சிகிச்சை பண்ண போகிறீங்க, ஓகே, டாக்டர் வந்து ஓகே இல்லை வேணாம், அறுவை சிகிச்சை வேணாம் அப்படின்னு நம்பிச்சிட்டாருன்னா நல்லது. ஆனால் அந்த அறுவை சிகிச்சை பண்ணாதனால நீங்கள் செத்து போயிட்டீங்கன்னா அது அங்கே கெட்டது. ஸோ என்ன தான் வலிச்சாலும் அந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும், அறுவை சிகிச்சை செஞ்சு தான் ஆகணும். இதை தான் ஒரு லா ஆஃப் ஹையர் குட்னு சொல்லுவார். வலிச்சாலும் சில விஷயங்களை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி மாக்கியவெல்லி அந்த புத்தகத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாப்புல. இப்போ நான் இன்னும் டீட்டெயிலாக ஒரு விஷயத்த சொல்கிறேன். அதை நீங்கள் அந்த இடத்துல உங்களை வச்சு பாருங்கள். நீங்கள் ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கீங்க, ஓகே. அந்த சூப்பர் மார்க்கெட்டில் கல்லாப்பட்டியில் ஒரு அம்மா இருக்குது. ஒரு அம்மா, அந்த அம்மா தான் கல்லாப்பட்டியில் உட்காந்து கணக்கு வழக்கு பார்த்துட்டு இருக்கு. ஒரு நாள் அந்த அம்மா வந்து திடீர்னு நீங்கள் பார்த்துடுறீங்க. அப்போ அந்த அம்மா என்ன சொல்லுது, இல்லை என் புருஷனுக்கு கஷ்டம், அதனால தான் நான் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஈடுபட்டுட்டேன், என் புருஷன் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கான், ரொம்ப சீரியஸாக இருக்கான் அப்படின்னு கொஞ்சம் எமோஷனலாக சொல்லுது. ஆனால் நீங்கள் பிடிச்சது அதுதான் முதத்துற, ஆனால் அது திருடினது அதான் மோதிரியான்னு உங்களுக்கு தெரியாது. இப்போ நான் ஒரு 4 சினரியோ சொல்கிறேன், ஓகே. அந்த பொண்ணு போய் சொல்லுது, நீங்கள் அதை வேலையை விட்டு தூக்குறீங்க. அப்படி தூக்கிட்டீங்கன்னா அது ஒட்டுமொத்தமாக அங்கே வேலை பார்க்குற எல்லாத்துக்கும் ஒரு பாடமாக இருக்கும். ரெண்டாவது, அவங்க உண்மையை சொல்கிறாங்க, அப்பயும் நீங்கள் வேலையை விட்டு தூக்குறீங்க. இது வந்து அந்த அம்மாவுக்கு அன்ஃபேர் தான். ஆனால் சிஸ்டத்தில், அதாவது மற்ற வேலை பார்க்குற யாரும் தப்பு பண்ண மாட்டாங்க. இதுக்கப்புறம் அந்த சூப்பர் மார்க்கெட்டில் வேலை பார்க்குற யாரும் தப்பு பண்ண மாட்டாங்க. முதல் சினாரியோ பொய் சொல்கிறாங்க, வேலையை விட்டு தூக்குறீங்க, அதுவும் நல்லது. ரெண்டாவது, உண்மையை சொல்கிறாங்க, வேலையை விட்டு தூக்குறீங்க, அது அவங்களுக்கு கெட்டது, ஆனால் ஒட்டுமொத்தமாக நமக்கு நல்லது. அதாவது நம்ம கம்பெனியில், அதாவது நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் வேலை பார்க்குற யாரும் இதுக்கப்புறம் தப்பு பண்ண மாட்டாங்க. மூணாவது, அவங்க பொய் சொல்கிறாங்க, நீங்கள் அவங்கள மன்னிச்சு விட்றீங்க. ஒருத்தவங்க பொய் சொல்லி அவங்கள மன்னிச்சு விடுறது எவ்வளோ பெரிய ஒரு முட்டாள்தனமான விஷயம். இங்கே வந்து ஒட்டுமொத்த சிஸ்டமும் அதுக்கப்புறம் தப்பு பண்ணிட்டு பொய் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது அவங்க உண்மையை தான் சொல்கிறாங்க, அதனால் நீங்கள் அவங்கள மன்னிச்சு விடுறீங்க. இப்போ இது வந்து ஒர்ஸ்ட் சிக்னல், அதாவது இருக்கிறதுல ரொம்ப மோசமான விஷயம் இதுதான்.
அதாவது சின்ன சின்ன தப்பு பண்ணலான்னு நம்மளே நம்ம எம்ப்ளாயிஸ் எல்லாருக்கும் சொல்ற மாதிரி, நீங்களும் அடுத்த தடவை கொஞ்சம் திருடுங்கடா, ஏதாவது உங்க பர்சனல் ரிசனை வச்சு திருடுங்கடா அப்படின்னு சொல்ற மாதிரி. ஸோ இப்போ இந்த 4 சுச்சுவேஷன்லையும் நம்ம பார்க்கும்போது அந்த அம்மா கலாப்பட்டியில் உட்காந்துருக்க அம்மாவை வேலையை விட்டு தூக்குறது தான் இங்கே நம்ம எடுக்கிற சரியான முடிவு. அது அவங்களுக்கு அன்ஃபேராக இருந்தாலும் அவங்களை கஷ்டப்படுத்தினாலும் நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் இதுக்கப்புறம் எவனும் திருடாமல் இருப்பான். ஆக மொத்தம் ஒட்டுமொத்தமாக நம்மளோட சிஸ்டத்தை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். இதை தான் ஒரு சார்லி மங்கரா இருக்கட்டும், மாக்கியவெல்லியா இருக்கட்டும் எல்லாரும் சொல்ல வர்றது. ஒரு சொசைட்டி நல்லபடியாக நடக்கணும்னா சில அன்ஃபேரான டிசிஷன்ஸ் நம்ம எடுத்து தான் ஆகணும். சிலரை கஷ்டப்படுத்துகிற முடிவுகள் நம்ம எடுத்து தான் ஆகணும். ஆக மொத்தம் லெசன் என்னன்னா, சிஸ்டத்தை காப்பாற்றணும். நம்ம சூப்பர் ஸ்டார் சொன்ன மாதிரி சிஸ்டம் சரியில்லைன்னு மொட்டையாக புலம்பாம அந்த சிஸ்டத்தை சரி பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யணுமோ அதை செய்யணும். அதை அங்கே சிஸ்டம்னு நம்ம சூப்பர் ஸ்டார் சொல்லிட்டாரு, இவங்க வந்து சொசைட்டின்னு நம்ம வச்சுக்குவோம். அங்கே தலைவர்கள் வந்து ஒரு சிஸ்டத்தை காப்பாற்றணுமே தவிர ஒரு இண்டிவிஜுவல் மனுஷனை பற்றி யோசிக்கவே கூடாது. அதுதான் ஒரு தலைவனுக்கான அழகும் கூட. ஒரு லீடர் சப்போஸ் எமோஷனலாக ஒரு டிசிஷன் எடுத்துட்டாருன்னா அது அந்த சொசைட்டியை கொலாப்ஸ் பண்ணிடும், ஒட்டுமொத்தமாக அழிச்சிடும். அது ஒரு பயங்கர டேமேஜை உண்டாக்கிடும். இப்போ நம்மளே அங்கே மன்னிச்சு விட்டுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த கலாப்பட்டி அம்மாவை மன்னிச்சு விட்டுருந்தோம்னா இப்போ நம்மளோட சூப்பர் மார்க்கெட்டு அடுத்த 1-2 மாதத்துல இழுத்து மூடுற நிலைமைக்கு தான் வந்திருக்கும். பயங்கர நஷ்டமாக இருக்கும். நம்ம மக்களை பற்றி தான் உங்களுக்கு தெரியுமே, ஈஸியாக விட்டுட்டோம், இழுத்து பிடிக்கிறது கஷ்டம். ஃபைனலாக இதான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு ஒட்டுமொத்தமாக எல்லாருக்கும் ஃபேரான ஒரு டிசிஷன் எடுக்கவே முடியாது. சிலருக்கு அன்ஃபேராக இருக்க டிசிஷன் தான் ஒரு சிஸ்டத்தோட இன்டெகிரிட்டியை காப்பாற்றும். அது அநியாயம்னு சொல்லிட முடியாது, அதுதான் நியாயமும் கூட. சார்லி மங்கர் சொல்கிற த கேண்டியன் ஃபேர்னஸ் டெண்டன்சி அண்ட் மாக்கியவெல்லி சொல்கிற லா ஆஃப் ஹையர் குட் ரெண்டுமே ஒன்று தான். ஒரு சிஸ்டத்தோட இன்டெகிரிட்டியை காப்பாற்றணும், சில அன்ஃபேர் டிசிஷன் நம்ம எடுத்து தான் ஆகணும். ஒரு லீடர்ன்றவன் எமோஷனலாக எந்த டிசிஷன் எடுக்கக்கூடாது, சிஸ்டம் இன்டெகிரிட்டியை காப்பாற்றின மாதிரி கேல்குலேட்டடான டிசிஷன் மட்டும் தான் எடுக்கணும். ஆக மொத்தம் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புறது, சில நேரம் இதில் நியாயம் இல்லாத முடிவுகளை நம்ம எடுக்க வேண்டியதாக இருக்கும். அது ஒட்டுமொத்த சிஸ்டத்தோட இன்டெகிரிட்டியை காப்பாற்றணும்னா, ஒரு தலைவனாகணும்னு நினச்சிங்கன்னா, லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல் ஆகணும்னு நினச்சிங்கன்னா, எல்லாருக்கும் ஃபேரான ஒரு டிசிஷனை ஒரு முடிவை நம்மளால் எப்போவுமே எடுக்க முடியாது. நம்ம எடுக்கிற முடிவு சிலருக்கு அப்போஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அவங்க அப்போஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க, புரண்டி பேசிட்டு தான் இருப்பாங்க, குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அதெல்லாம் தாண்டி தான் நம்ம ஒரு தலைவனாக இங்கே ஷைன் ஆக வேண்டியிருக்கும். ஸோ இக்னோர் பண்ணுங்கள். இங்கே 100% எல்லாரையும் திருப்திப்படுத்துகிற மாதிரி ஒரு முடிவை சாதாரண ஒரு ஹியூமனாலையும் எடுக்க முடியாது, ஒரு டீமோட சூப்பர்வைசராகவும் எடுக்க முடியாது, ஒரு லீடராகவும் எடுக்க முடியாது. ஒரு பிளான்ட்டோ இல்லை ஒரு கம்பெனியோ ஒரு 10 பேருக்கு தலைமை தாங்குறோனாலே அந்த அந்த இடத்துல வந்து நம்மளால் எல்லாருக்கும் ஃபேரான ஒரு முடிவை எடுக்கவே முடியாது. அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் இது போன்ற நல்ல தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு நன்றி விடைபெறுவது நான் உங்கள் சரவணகுமார். நன்றி, வணக்கம்.